என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. ஏறத்தாழ இன்றைய கேள்விக்கு நேயர்கள் சரிசமமான அளவிலான விடையை சொல்லியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நாளை முதல் தமிழகம் எங்கும் அம்மா மருந்தகங்கள் மக்கள் நலனுக்காகவா அல்லது கவர்ச்சி திட்டமா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். மக்கள் நலன் என்று 48% பேரும், கவர்ச்சி திட்டம் என்று 52% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது அரங்கில் உள்ள பார்வையாளருடைய கேள்வி. சார், டாக்டர் ரவீந்திரநாத் ஒரு கொஸ்டின் சார். இப்போ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து மெடிசின்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மெடிக்கல் ஷாப்புக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சில இதில் வந்து அவங்களுக்கு பெர்சன்டேஜும் வருது. ஆனால் இது எப்படி அம்மா உணவுக்கு அம்மாவுடைய மெடிக்கல் ஸ்டோருக்கு எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அது ஏதாவது பிரச்சனை? அதாவது டாக்டர்ஸ் இதை அலோவ் பண்ணணும், அதை வரவேற்கணும். இன்னும் சொல்ல போனால் அம்மா மருந்துகளுக்கு தங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்மசிட்டிக்கல் நேம்ல மட்டுமே, அதாவது மருந்து பேர்ல மட்டுமே மருந்துகள் எழுதணும். இந்தியா முழுவதும் 92,000 பேர்ல மருந்து விற்கப்படுது. அது தடை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து திரு பாரதி சார் அவர்கள்ட்ட ஒரு பேரை வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சோம்னா அவங்கள தான் குறிக்கிற மாதிரி தோணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன் அரசு உப்பு, அரசு உணவகம், அரசு குடிநீர்னு வைக்கக்கூடாது? இல்லை, இதில் பேர் முக்கியம் கிடையாது. அந்த திட்டங்கள் யாருக்கு போய் சேருது, அடிமட்டத்தில் இருக்கிற ப்ரிஜுடைஸ்டு கம்யூனிட்டி பீப்புளுக்கு போய் சேருதா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருதாங்கிறதா எங்களுடைய நோக்கமே தவிர இதில் பேரை எது பண்ணுறதோ எதுவோ முக்கியம் கிடையாது. எடுத்துடலாம், அது நான் முடிவு எடுக்க முடியாது. திரு பாலு சார், உங்ககிட்ட அதாவது ஒரு அரசு செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் வந்து பிரைவேட் செக்டாரும், பிரைவேட் செய்யக்கூடிய வேலைகளை அரசு செக்டாரும் செய்தா இதை எதை நோக்கி பயணிக்கிறதா நீங்க சொல்லுங்க. அதாவது சரியான கேள்வி. குறிப்பாக அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் 2. ஒரு நல்ல கல்வி தன்னுடைய மகனுக்கு வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். கல்வி நிறுவனத்துக்கு போகிறார்கள், அங்கே விற்பனை செய்யப்படுகிறது. தன்னுடைய தாயை அரசு பள்ளிகள் இருக்கின்றன, அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்துகிறது, அரசாங்க மருத்துவக் கல்லூரி நடத்துகிறது. இதே நடத்தக்கூடிய இந்த நாட்டில் தான் எல்கேஜி 40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நான் சொல்றேன். அடுத்து இன்னொரு செய்தி, தன்னுடைய தாயை, குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக மருத்துவமனைக்கு செல்லுகிற போது அவருடைய தங்களுடைய நகைகளை அடகு வைக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். திட்டம் தொடர்பாக பாரதியிடம் கேட்டுக்காரு. அம்மா உப்பு என்று கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் கொண்டு வரக்கு காரணம் என்ன தெரியுமா? கேரளாவை சார்ந்த ஒரு ஜோசியர் உன்னிகிருஷ்ணன் என்பவர் அம்மா உப்பு என்ற பெயரில் ஒரு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து டாக்டர் ஐயாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியல. இப்படிதான் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்படுது. இது ஊகத்தின் அடிப்படையில் ஆதாரம் இல்லாம சொல்றீங்க நினைக்கிறேன். அந்த கேள்வி செய்தியில் வந்து அது உங்களுடைய கருத்து. ஐயா ராமசுப்பு ஐயா கேட்டு, மருந்து கம்பெனிகளே மருந்து விலையை நிர்ணயிக்கிற நிலைமையிலிருந்து மாறி அரசாங்கமே நிர்ணயித்தால் 10 ரூபாய் விலையை மருந்த 100 ரூபாய் விற்கிறதுல இருந்து தடுக்க முடியும். அதை விட்டுட்டு அரசாங்கமே மருந்து கம்பெனிகள் நிர்ணயிக்கிற அதிகப்படியான 100 ரூபாய் என்ற விலையில விற்கிறதுக்கு ஒரு அரசு கடைகள் தேவையா? அது என்ன நினைக்கிறேன்? சொன்னது போல இப்ப வெறும் 10% என்னோ தான் அவங்க விலை குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சைடு. அதனால இதனால ஒரு பெரிய நல்லது ஏற்படாது. என்னுடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அரசாங்கம் இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கக்கூடாது. அரசாங்கம் அரசு வேலையை செய்ய வேண்டும். இது இந்த ராஜாஜி சொன்னது போல அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், கவர்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் ஃபார் கவர்னன்ஸ், நாட் ஃபார் பிசினஸ். அதுதான் என்னுடைய பாயிண்ட். சார், பாரதி சார் கேள்வி கேட்குறேன். இலவசம் என்ற அறிவிப்பு மொத்தம் இலவசமே எடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்ற திட்டத்தை அறிவித்தால் என்ன சார்? இதெல்லாம் வந்து மேடையில் பேசுறதுக்கு மிகச்சரியா இருக்கும். இன்னைக்கு வந்து நாங்கள் இலவச மடிக்கணினி ஒன்று சொல்கிறேன், விலையில்லா மடிக்கணினி. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வந்து இங்கே தமிழகத்து முதலமைச்சருடைய திட்டத்தை பார்த்துட்டு தான் அங்கே உருவாக்குனார். அதுமாதிரி அம்மா உணவகத்தை சுவிட்சர்லாந்துங்கிற வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே பார்த்துட்டு போய் அங்கே அம்மா உணவகத்தை உருவாக்க போறோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு பயன்படுதுங்கிறதா இதை அடிப்படை கருத்து. மக்களுக்கு வந்து போய் சேருது, மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதா விஷயமே தவிர வேற எதுவும் எந்த காரணமும் கிடையாது. பாரதி சார் தான் குறைந்த விலையில் வந்து மக்கள் அதிகமாக வந்து சம்பளத்தை வந்து மேக்சிமம் வாடகைக்கு வந்து தான் கொடுக்குறாங்க. குறைந்த விலை குடியிருப்பு அப்படின்னு முக்கிய திட்டத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல நீங்க? நிச்சயமா அதையும் வந்து அம்மாவனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம். நிச்சயமா அதை செய்வாங்க. குறைந்த விலை குடியிருப்புகள் இல்ல, இவரு பாரதி நல்லா வந்துருவாரு. ஏன்னா இவரு 50 முறை அம்மா சொல்லிட்டாரு. இப்படி சொன்னால்தான் அந்த கட்சியில் இருக்க முடியும் என்ற நிலைமை பாரதிட்டே இருக்கு. நல்ல விஷயம். ஆவடி குமார் ஐயா சொல்வதை ஏற்றுக்கொள்வதா அரசு மருத்துவமனை, அரசு மருந்து இருக்கும்போது இது ஒன்றும் அவசியம் இல்லாமல் இந்த திட்டங்கள்
அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பயன்படுத்துகின்ற மக்கள் இருக்கிறாங்க, லட்சம் மக்கள் வந்து இருக்கிறாங்க. நம்ம வந்து வெளிப்படையாக பேசுறது எப்படி வேணாலும் பேசலாம், அதற்கான தேவை இருக்குங்கிறது தான். இன்னைக்கு வந்து படித்து வக்கீலா இருக்கிற என்னால மடிக்கணினி வாங்க முடியல, ஆனா வந்து 12வது படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு மடிக்கணினி வச்சிருக்காங்க, உலகத்தை பத்தி சுண்டு விரல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து மக்களுக்கு போய் சேருது, மக்கள் பயன்படுத்துகிறார்கள் தான். இன்னைக்கு 37 தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம்னா மக்களுக்கு நல திட்டங்களை செயல்படுத்தியதால் தான் வெற்றி பெற்றிருக்கோம். பாரதி சார், உங்கள்கிட்ட தான் இப்போ இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய அளவுல திட்டங்களை துவக்காம இவங்களே அரசே எல்லா துறையிலும் தலையிட்டு ரவீந்திரநாத் ஐயா சொன்னாங்க, வேலை வாய்ப்பை தருவதற்காகத்தான் இந்த அம்மா அவனுடைய மருந்தகங்கள் அனைத்திலும் வந்து பி பார்மசி படித்தவர்கள் 47,000க்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். நிறைவு கருத்துக்கு வருவோம். திரு ராமசுப்ரமணியம், இது வந்து நீங்க இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுமா அல்லது நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் முன்வைத்தாலும் சந்தேகங்களை முன்வைத்தாலும் இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்பது மக்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒருதான் அதனுடைய நோக்கம். அப்படி போகிற போது இப்ப அண்மை காலத்துல வர்ற இந்த மலிவு விலை சீரீஸ்ல அடுத்ததாக என்ன வரும், அந்த இந்த நோக்கம் எந்த அளவுக்கு இது ஈடேறக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க நாளுடைய நிறைவு கருத்து சொல்லி நிறைவு செய்யலாம். எனக்கு இது லாங் டேர்மா நிற்குமான்னு எனக்கு தெரியல சார். நோக்கம் நல்லதுதான், ஆனால் தொடர்ந்து இது மாதிரி செய்து கொண்டே இருக்கணும். அரசாங்கம் இது போன்று எல்லா சின்ன சின்ன விவகாரத்திலையும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு அரசாங்க கவர்னன்ஸ் என்பது மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சுருக்கமாக ஐயா சொன்னது மாதிரி நிர்வாகத்துறையில எந்த விதமான ஸ்லாக்னஸும் இது வரைக்கும் கிடையாது. நீங்க அடுத்தடுத்த திட்டங்கள் போயிட்டு இருக்க தவிர எந்த விதத்திலையும் இப்போ 1.5 ஆண்டுகளாக அம்மா உணவகம் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால எந்த விதத்திலையும் இது வந்து பாதிக்காது. ஏற்கனவே போக்குவரத்து துறை போன்ற பல்வேறு அரசு துறைகளை வந்து நாங்க மிகச்சிறப்பாகவே செயல்படுத்திட்டு இருக்கோம். அதனால எந்த விதத்திலையும் மக்களுக்கு வந்து எந்த விதமான ஐயமும் வேண்டியதுங்கிறதா என்னுடைய கருத்து. அரசு வணிகம் செய்வது என்பது அடிப்படை நோக்கத்திற்கு எதிரானது, ஒரு ஆட்சிக்கு நல்லதல்ல. அதே போன்று கடந்த ஆட்சியில் சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்ட போது ஒரு பாடத்தில் கலைஞருடைய பெயர் இருந்ததை சுட்டிக்காட்டி இந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அதை நீக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு அரசினுடைய நிதியில் வரக்கூடிய அந்த திட்டங்கள் ஒரு அரசினுடைய திட்டமாக இருக்க வேண்டும் ஒழிய தனிநபர்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய திட்டமாக இருப்பது என்பது ஒரு மக்களாட்சிக்கு உகந்ததல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அரசு மருத்துவமனைகளை வணிகமயமாக்குற போக்கு யூபி ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய அமைச்சர். அதுக்கடுத்து நான் என்ன சொல்றேன், இந்த திட்டம் ஓரளவு பயனளிக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றேன், மத்திய அரசுக்கு தான் மிகப்பெரிய ரோல் இருக்கு மருந்து விலையை கட்டுப்படுத்துறதுக்கு. முக்கியமாக யூபி ஆட்சி காலத்தில் மருந்து உற்பத்தி துறையில எஃப்டிஐல வந்து 100% அந்நிய நிறுவனம் வரலாம்னு சொன்னாங்க. அதனால என்னாச்சுன்னா கடந்த 6 ஆண்டுகள்ல 6 பெரிய இந்திய நிறுவனங்களை பெரிய பன்னாட்டு நிறுவனம் வாங்கிட்டாங்க. அவையெல்லாம் மிக குறைந்த விலையில் மருந்துல உற்பத்தி செய்தன. அதனால எஃப்டிஐல வந்து 100% இருக்கிறதுனால நிச்சயமாக விலையை வந்து தொடர்ந்து குறைந்த விலையில் கொடுப்பதில் மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனால மத்திய அரசு எஃப்டிஐல 100% மருந்து துறையில் உள்ளதை நிச்சயமா ரத்து செய்ய வேண்டும், அது குறைக்க வேண்டும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சில மருந்துகளுக்கு கம்பல்சரி லைசன்ஸ் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் மருந்துகள் விலை குறைக்க முடியும். நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நேயர்களே உங்களுக்கும் நன்றி. மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை